சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் சகர் நேர கேள்வி பதில் நிகழ்ச்சி. இதுவரை 2 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கான பரிசு இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற புத்தகம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. உங்களுக்கான 3வது கேள்வி, நபி அவர்கள் ஹஜ் செய்யும் போது மக்காவில் எந்த நேரத்தில் நுழைந்தார்கள்? காலை நேரத்தில், மாலை நேரத்தில், இரவு நேரத்தில், மதிய நேரத்தில்? உங்களுக்கான நேரம். நபி அவர்கள் ஹஜ் செய்யும் போது மக்காவில் எந்த நேரத்தில் நுழைந்தார்கள்? கலந்து சொல்லலாம். காலை நேரத்தில். காலை நேரத்தில். நேரம் உங்களுக்கு இருக்கு. காலை நேரம் சொல்லி தவறான பதில் போயிடுச்சுன்னா வெளில போற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? சரியான பதிலை சகோதரர் சொல்லி இருக்கிறார்களா? அல்ஹம்துலில்லாஹ், சரியான பதிலை சகோதரர் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் புகாரியில் 1574வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவ என்னுமிடத்தில் இரவு தங்கி காலையில் மக்காவில் நுழைந்தார்கள். உங்களுக்கான 4வது கேள்வி, ரமலான் நோன்புக்கு முன்னால் எந்த நோன்பை மக்கள் நோற்று வந்தார்கள்? ஏ ஆசுரா நோன்பு, பி சவ்வால் நோன்பு, சி அரஃபா நோன்பு, பி திங்கள் வியாழன் நோன்பு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆசுரா நோன்பு. ஆசுரா நோன்பா? இது சம்பந்தமாக ஏதாவது ஞாபகம் உங்களுக்கு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருதா? என்ன ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது? ரசூல்லா முன்னாடி இது யூதர்கள்லாம் முன்னாடி ஆசுரா நோன்பு முஹர்ரம் மாசத்துல 10வது நோன்பு இப்பதான் சொல்லி வழக்கம் வந்துச்சு. ரசூல்லாவுக்கு தான் ரமலான் நோன்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. சரியான விடையா பார்ப்போமா? ஏ சரியான விடை. இதற்கான ஆதாரம் புகாரியில் 1592வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார்கள், ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆசுரா முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அதுதான் காபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது. ஆதாரம் புகாரி 1592. நீங்கள் இதுவரை 4 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுக்கான 5வது கேள்வி, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து நபிகளார் உம்மை முத்தமிட்டிருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறியவர் யார்? ஏ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம். சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கரெக்டாக சொல்லிட்டீங்களா? டவுட் இல்லையா? 5வது கொஸ்டின் உங்களுக்கு இது. தவறா சொல்லிட்டீங்கன்னா வெளில போயிருவீங்க. கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? சித்திக் பாய், உங்க பார்ட்னர் கரெக்டா இருக்காரா? கன்ஃபார்மா? தெளிவா இருக்காரு. கம்ப்யூட்டர் ஜி, சி உமர் ரலியல்லாஹு கரெக்டா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1597வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆபிஸ் இப்னு ராபியா அறிவித்தார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் அருகில் வந்து அதை முத்தமிட்டு விட்டு, நீ தீங்கோ நன்மையோ அளிக்க முடியாத ஒரு கல்தான் என்பதை நான் நன்கறிவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டு இருப்பதை காணவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்றார்கள். ஆதாரம் புகாரி 1597. நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை குர்ஆன் சுன்னாவை பேணக்கூடியவர்கள். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது நபிகளாருடைய அங்கீகாரம் பெற்ற செய்தியா என்பதை பார்த்து நம்முடைய மார்க்க சிந்தனையை வளர்த்துக் கொள்கிறோம். உங்களுக்கான 6வது கேள்வி, நபிகளார் மதீனா ஹிஜ்ரத் செய்த போது வழிகாட்டி நியமித்தவரை எத்தனை நாட்கள் கழித்து சவுர் குகைக்கு வர சொன்னார்கள்? ஏ 3 நாட்கள், பி 5 நாட்கள், சி 4 நாட்கள் கழித்து, டி 6 நாட்கள். உங்களுக்கான நேரம். ஏ
ஏ 3 நாட்கள் கழித்து. ஏ 3 நாட்கள் கழித்து. கம்ப்யூட்டர்ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறாரா? விறுவிறுப்பாக இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2264வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அலி அவர்களும் பனு தீல் குலத்தைச் சேர்ந்த ஒருவரை வழிகாட்டுவதற்காக கூலிக்கு அமர்த்தினார்கள். அவர் குகைகளில் இறைமறுப்பாளரின் மார்க்கத்தில் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அலி அவர்களும் தம் ஒட்டகங்களை அவரிடம் கொடுத்து 3 இரவுகள் கழித்து எங்கள் ஒட்டகத்துடன் சவுர் குகையில் எங்களை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினார்கள். ஆதாரம் புகாரி 2264. உங்களுக்கான 7வது கேள்வி. ஓரிரை கொள்கையை சொன்ன நபிகளாரை எவ்வாறு பழித்தனர்? ஏ பைத்தியம் பிடித்தவர், பி எழுத படிக்க தெரியாதவர், சி ஆண் வாரிசு இல்லாதவர், டி வரம்பு மீறியவர். உங்களுக்கான டைம். ஏ பைத்தியம் பிடித்தவர். ஏ பைத்தியம் பிடித்தவர். சித்திக் பாய் ஓகேவா? கன்ஃபார்ம் போயிடலாமா? ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஏ சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. ஏ சரியான பதில். இதற்கான ஆதாரம், நம் தூதராகிய அவர்களின் தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா? அவர் தெளிவாக எச்சரிப்பது தவிர வேறில்லை. அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 184வது வசனம். 7 கேள்விகளுக்கு மிக சரியான பதிலை சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அதிகாரப்பூர்வ வார இதழான நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தாவை அன்பளிப்பாக நீங்கள் பெறுகிறீர்கள். உங்களுக்கான 8வது கேள்வி. நஜ்ஜாசி மன்னருக்கு தொலைவித்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை தக்பீர் கூறினார்கள்? 2, பி 3, சி 4 அல்லது 5, டி 4. உங்களுக்கான நேரம். நஜ்ஜாசி மன்னருக்கு தொலைவித்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை தக்பீர் கூறினார்கள்? இது உங்களுக்கான 8வது கேள்வி. இதற்கு சரியான பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். டி 4. டி 4 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சிதிக் பாய், கரீம் பாய் சொல்றது கரெக்டு தானா? கரெக்ட். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. 4 என்பது சரியான விடை. இது புகாரியில் 1318வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷியின் மரணச் செய்தியை தன் தோழருக்கு அறிவித்துவிட்டு பிறகு சற்று முன்னால் நகர்ந்தார்கள். மக்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தக்பீர்கள் கூறி ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். ஆதாரம் புகாரி 1318. இதுவரை நீங்கள் 8 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள். சித்திக் பாய், எத்தனை வருடமாக ஏகத்துவ பிரச்சார பணியில் இருக்கிறீர்கள்? தொடர்பில் இருக்குதுன்னா சுமாராக ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். 25 வருஷமா இருக்கீங்க. காலேஜுக்கு அப்புறமா இருந்து 25 வருட ஏகத்துவ பிரச்சார பணியில் உங்களை மனம் ஈர்த்த தாவா பணின்னு எதை சொல்லலாம்? என்ன பண்ணி செஞ்சுருக்கீங்க? தனிநபர் தாவாக்கள் தான் ரொம்ப ஆர்வமான விஷயங்கள். ஆனால் புக் ஸ்டாலில் தான் நிறைய கலந்துருக்கேன். புக் ஸ்டாலில் வரப்போ நின்று மாட்டுமுக சோழர்கள் வருவாங்க, நம்ம அந்த விஷயத்தை பேசுறதுக்கு அவங்க ஏதாவது கேட்பாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நம்ம சொல்லுவோம். அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஈர்ப்பான விஷயம். மன நிறைவா செஞ்சிருக்கீங்களா? மன நிறைவு இருக்கா? இத்தனை வருடங்கள இன்னும் செஞ்சிருக்கிறோம் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் தீவிரமாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் மொத்தம் போகிற வரைக்கும் நம்ம இதில் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஃபுல் ஸ்டாப் இல்லை, தேடிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மன நிறைவுங்கிறது வேற, தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அதில் சேச்சுரேட் ஆகிட்டோம், திருப்தி அடைஞ்சிட்டோம்னு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு. கரீம்பாய், நீங்கள் உங்களை எப்படி இந்த ஏகத்துவம் ஈர்த்தது? நான் 8வது படிக்கும் போது இங்கே இந்த பள்ளியில் வந்தேன். ஒரு நாள் ரமலான் மாதத்துக்கு தான் வந்தேன். வந்தப்போ அங்கே பயான்லாம் கேட்கும்போது பிடிச்சிருந்துச்சு. அப்போவே நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்டுங்களாம் ஒரு 4 பேர் வந்தோம். எல்லாத்துக்குமே இந்த இடம் பிடிச்சிது. பயான்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே மதரசாவில் படிக்க ஆரம்பித்தோம்.
அப்படியே படித்து இந்த கொள்கையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். பயானில் குரான் சுன்னாவை மேற்கோள் காட்டி உபதேசங்கள் இருக்கும், அது இருக்கக்கூடியதாக இருக்கும். மிக சிறப்பாக 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகத்தை பரிசாக பெற்றிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான 9வது கேள்வி. மக்காவில் புனித எல்லையில் எந்த புல்லை பிடுங்கிக் கொள்வது அனுமதிக்கப்பட்டது? ஏ இத்கீர் என்ற புல், பி அத்கீர் என்ற புல், சி நத்கீர் என்ற புல், டி உத்கீர் என்ற புல். உங்களுக்கான நேரம். ஏ இத்கீர். இத்கீர் கன்ஃபார்மா? போயிடலாமா? ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள், இத்கீர் என்ற புல் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. ஏ சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். இது புகாரியில் 1349வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார், அல்லாஹ் மக்காவை புனிதமாக்கி உள்ளான். எனக்கு முன்புள்ள யாருக்கும் இந்த போரில் புரிதல் அனுமதிக்கப்படவில்லை, எனக்கு பின்பும் யாருக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது. எனக்கு மட்டும் பகலில் சற்று நேரம் மக்கா வெற்றிக்காக அனுமதிக்கப்பட்டது. எனவே இனி மக்காவில் உள்ள புற்கள் களையப்படக்கூடாது, மரங்கள் வெட்டப்படக்கூடாது, வேட்டை பிராணிகள் விரட்டிக்கடிக்கப்படக்கூடாது, அறிவிப்பு செய்பவர்களை தவிர வேறு யாரும் இங்கே கீழே விழுந்து கிடக்கும் பொருட்களை பொறுக்கக்கூடாது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது என் தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இத்கீர் என்ற புல்லை தவிரவா அது நம்முடைய கபறுகளுக்கும் பொற்கொள்ளர்களுக்கும் தேவைப்படுகிறதே என்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்கீர் என்ற புல்லை தவிர என்றனர். இது புகாரியில் 1349வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் இப்போ 2வது சுற்றில் முதல் கேள்வியை பதில் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 2 கேள்வி இருக்குது. இந்த 2வது சுற்றில் உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான 10வது கேள்வி. இறைவன் கூறிய அறிவுரைகளில் ஒரு பகுதியை மறுத்தவர்கள் யார்? ஏ இறை மறுப்பாளர்கள், பி கிறிஸ்தவர்கள், சி நெருப்பு வணங்கிகள், டி யூதர்கள். உங்களுக்கான நேரம். பி கிறிஸ்தவர்கள். கன்ஃபார்மா? கேள்வி நல்லா படிச்சிட்டீங்களா? இறைவனின் கூறிய அறிவுரைகளில் ஒரு பகுதியை மறுத்தவர் யார்? ஒரு பகுதியை ஏற்று ஒரு பகுதியை மறுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். கன்ஃபார்ம் தான். ஏன்னா கரீம் பாய், சித்திக் பாய் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, நீங்க யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? பி கிறிஸ்தவர்கள் என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியானதா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 14வது வசனம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறியோரிடமும் வாக்குறுதி வாங்கினோம், அவர்கள் தமக்கு சொல்லப்பட்ட அறிவுரையின் ஒரு பகுதியை மறந்தனர். ஆதாரம் அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 14வது வசனம். நீங்கள் 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 1000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுக்கான 11வது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, ஜனாசா தொழுகையில் ஃபாத்திஹா அத்தியாயத்தை சப்தமிட்டு ஓதிய நபித்தோழர் யார்? ஏ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே பதில் 2 இடத்தில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ். பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பி இப்னு அப்பாஸ். கன்ஃபார்மா? 50-50 ஆப்ஷன் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளலாம். தவறான விடையா இருந்தால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி விடுவீர்கள். 50-50லையும் கூட திரும்ப அந்த ரெண்டுமே சந்தேகத்துக்குரியதே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரே ஆன்சர் 2 வாட்டி கொடுத்துருக்கனால கீழே இருக்க 2 ரிமூவ் ஆச்சுன்னா அது வேஸ்ட் மாதிரி தான். அதனால பரவாயில்ல, அதுவே எடுத்துக்கலாம். பி புரியுங்க. கம்ப்யூட்டர் ஜி, பி என்பதை சகோதரர் சொல்லியிருக்கிறார்கள். பி சரியான விடையா? சரியான விடை. இதற்கான ஆதாரம் புகாரியில் 1335வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. தல்ஹா பின் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று ஜனாதா தொழுகை தொழுதேன். அப்போது அவர்கள் ஃபாத்தியா அத்தியாயத்தை சப்தமாக ஓதினார்கள். பிறகு
நீங்கள் இது ஒரு நபி வழி என்பதை அறிந்து கொள்வதற்காகவே சப்தமிட்டு ஓதினேன் என்றார்கள். ஆதாரம் புகாரி 1335. நீங்கள் இதுவரை 11 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 2000 ரூபாயை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கான 50-50 சாய்ஸ் முடிந்துவிட்டது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் சார்ந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சகோதரர் சித்திக் அவர்களும் கரீம் அவர்களும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக பதில்களை சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான 3வது சுற்றுக்கான கேள்வி, இணை வைப்பவர்களினால் ஏற்பட்ட தழும்புகளை பிற்காலத்தில் யாருக்கு முன்னால் கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில், அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில். உங்களுக்கான நேரம். சரி, இணை வைப்பவர்களினால் ஏற்பட்ட தழும்புகளை பிற்காலத்தில் யாருக்கு முன்னால் கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டினார்கள்? ஆடியன்ஸ் பயன்படுத்திக்கிறீங்க. ஆடியன்ஸ் உங்களுடைய உதவியை கரீம் அவர்களும் சித்திக் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். பி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். பி அலி ரலியல்லாஹு அவர்கள் என்பவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்பவர்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். ஏ 2, டி 0, சி 0, டி 13 நபர்கள். உங்களுடைய நேரம் 15 வினாடி. அதற்குள் உங்கள் சொல்ல வேண்டும். டி 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 உமர் ரலியல்லாஹு அன்ஹு. டி சரியான விடையா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சகோதரர்கள் சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களின் அமைச்சரவையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலையில் காட்டினார்கள். ஆதாரம் இப்னு மாஜா 150வது ஹதீஸ். சகோதரர் சித்திக் மற்றும் கரீம் அவர்கள் தனது 12வது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி 3000 ரூபாயை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் இப்னு மாஜா 150வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 13வது கேள்வி, இஸ்லாத்தை ஏற்றதற்காக மக்காவில் அடைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட 3 நபித்தோழர்கள் யார்? அமீர் பின் புகைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள், ஜைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பி வலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்கள், சலாமா பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஐயாஸ் பின் அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சி ஹமாமா ஜின்னிரா உம்மு உபைஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுடைய நேரம். நீங்க ஆடியன்ஸ் போல பயன்படுத்திட்டீங்க. இதுவரை 3000 ரூபாயை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்காக மக்காவில் அடைத்து கொடுமைப்பட்ட 3 நபித்தோழர்கள் யார்? ஏ ஏ அமீர் பின் புகைரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து பிலால் ரலியல்லாஹு அவர்கள், அடுத்தது ஜெயித் பின் ரலியல்லாஹு அவர்கள், ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள். கரெக்டா? கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி இதுவரை 12 கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லிக் கொண்டு வந்த கரீம் மற்றும் சித்திக் சகோதரர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள். சரியான பதில் வலித் பின் வலித் ரலியல்லாஹு, சலாமா பின் ஷியாம் ரலியல்லாஹு, ஆயிஷா பின் பி வலித் பின் வலித் ரலியல்லாஹு, சலாமா பின் ஷியாம் ரலியல்லாஹு, ஐயாஸ் பின் அபி ரபியா ரலியல்லாஹு அவர்கள் என்பதுதான் சரியான விடை. இதற்கான பதில், இதற்கான விளக்கம் பதுகுல் பாரி 4560 இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸின் விளக்க உரை இது. இதுவரை மிக சிறப்பாக பதிலளித்து 3000 ரூபாய் வரை பரிசை பெற்ற சகோதரர்கள்
அந்த பரிசை இழந்து மார்க்க கல்வியறிவை மட்டும் பரிசாக பெற்று செல்கிறார்கள். அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கான ஒரு ஆறுதல் பரிசு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.